வணக்கம் அன்பானவர்களே. காவிரி ஆற்றின் நடுவே மேகதாதுவில் தன்னிச்சையாக அணை கட்டும் முயற்சியை மேற்கொண்டிருக்கும் கர்நாடக அரசின் போக்கை கண்டித்து தமிழக முதல்வர் அவர்கள் இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முன்மொழிந்திருந்தார். அதில் நீர்வள ஆணையமோ மத்திய அரசோ இதுகுறித்து எந்தவித தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கக்கூடாது என்றும், காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கர்நாடக அரசை கடுமையாக கண்டிக்கிறோம் என்றும், கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை நீர்வள ஆணையம் பரிசீலிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. நான்காவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி மேகதாது குறித்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினாலும், சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் பேசும்போது 1942 முதல் 46 வரை ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்திய அரசில் அமைச்சராக இருந்த திரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்தை வலியுறுத்தினார். அதில் நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும், இந்திய ரயில்வேக்கு எப்படி மாகாண எல்லைகள் இல்லையோ அதுபோல் மாநிலங்களுக்கு இடையே ஓடும் நதிகளுக்கும் எல்லை இல்லை என்று சொல்லியிருந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆம் அன்பானவர்களே, நாம் சொல்வதை விட செய்வதே சிறப்பு. அதிலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி செயல்படுவது இன்னும் சிறப்பு. நன்றி.